ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளிக்பாக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் விண்டோ சிஸ்டம்ஸில் வர நோ ஆடியோ நோ சவுண்ட் இஷ்யூவை எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த இஷ்யூ விண்டோ சிஸ்டமில் டாஸ்க் பாரில் இருக்கிற சவுண்ட் ஐக்கான் மேலே ரெட் கலர் இன்டூ மார்க் இருக்கும். அதனால சவுண்டை டீக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ சிஸ்டமில் ஆடியோவும் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த இஷ்யூவை ஈஸியாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விண்டோ சிஸ்டமுடைய சர்ச் பாரில் ட்ரபுள் ஷூட் செட்டிங்ஸ்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். தென் இங்கே அடிஷ்னல் ட்ரபுள் ஷூட்டர்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் பிளேயிங் ஆடியோன்ற ஆப்ஷனில் ரன் த ட்ரபுள் ஷூட்டர்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஆடியோவுடைய ட்ரபுள் ஷூட்டர் ரன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ரபுள் ஷூட்டரை ரன் பண்ணுறதால ஆடியோ டிரைவரில் ஏதாவது பேசிக் இஷ்யூஸ் இருந்தால் ஈஸியாக அந்த ட்ரபுள் ஷூட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆன அப்புறம் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணி ஆடியோ ஒர்க் ஆகாதுன்னு செக் பண்ணி பாருங்கள். சர்ச் பாரில் சவுண்ட் செட்டிங்ஸ்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த சவுண்ட் ஸ்க்ரீனில் சவுண்ட் கண்ட்ரோல் பேனல்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் ப்ளேபேக் செக்ஷனில் ஸ்பீக்கர்ஸ் ஆப்ஷன் அவைலபிளாக இல்லைன்னா விண்டோ சிஸ்டமில் டிரைவர் இன்ஸ்டால் ஆகலான்னு அர்த்தம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் ஐக்கான் அவைலபிளாக இருந்தும் இந்த மாதிரியான டிசபிள் ஐக்கான் இருந்தால் ரைட் கிளிக் பண்ணி எனபிள்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இந்த ஐக்கானை எனபிள் பண்ணுங்கள். தென் திரும்பவும் ஸ்பீக்கர்ஸ் என்ற ஐக்கான் மேலே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனில் லெவல் செக்ஷனில் ஸ்பீக்கர் மேலே இந்த மாதிரி ஏதாவது மியூட் ஐக்கான் இருந்தால் இந்த ஐக்கான் மேலே கிளிக் பண்ணி அன்மியூட் பண்ணி ஸ்பீக்கருடைய வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சிஸ்டமை திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணி சிஸ்டமில் சவுண்டு ஒர்க் ஆகாதான்னு செக் பண்ணி பாருங்கள். தென் ஸ்டில் உங்களுடைய சிஸ்டமில் ஆடியோ ஒர்க் ஆகலைன்னா சர்ச் பாரில் டிவைஸ் மேனேஜர்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த டிவைஸ் மேனேஜர் ஸ்க்ரீனில் சவுண்ட் வீடியோ அண்ட் கேம் கண்ட்ரோலர்ஸ்ன்ற ஆப்ஷனில் ஹை டெஃபினேஷன் ஆடியோன்ற டிரைவர் அவைலபிளாக இருக்கும். என்னுடைய சிஸ்டம் மேக் சிஸ்டம்ன்றதால இந்த மாதிரியான லாஜிக் ஆடியோ அவைலபிளாக இருக்குது. பட் மேக் லேப்டாப்பை தவிர அதர் லேப்டாப்ஸில் அதாவது டெல், ஹெச்பி, லெனோவோ, ஏசர் மாதிரியான லேப்டாப்ஸில் ஹை டெஃபினேஷன் ஆடியோன்னு அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுடைய சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற ஹை டெஃபினேஷன் ஆடியோ மேலே ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் டிவைஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இந்த டிரைவரை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் இந்த அன்இன்ஸ்டால் டிவைஸ் ஸ்க்ரீனில் delete the driver software for this device என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணி இந்த ஸ்க்ரீனில் எஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஸோ டிரைவரை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுறதால திரும்பவும் இந்த டிரைவர் சிஸ்டம் பூட் ஆன அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகும். அதுக்கப்புறமா ஆடியோ ஒர்க் ஆகுதான்னு சிஸ்டமில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு சில சிஸ்டம்ஸில் சவுண்டு, வீடியோ அண்ட் கேம் கண்ட்ரோலர்ஸில் ஆடியோ டிரைவர் அவைலபிளாக இருக்காது. இட் மீன்ஸ் உங்களுடைய சிஸ்டமில் ஆடியோ டிரைவர் இன்ஸ்டால் ஆகலைன்னா மட்டும்தான் ஹை டெஃபினேஷன் ஆடியோ அப்பியர் ஆகாது. ஸோ டிவைஸ் மேனேஜரில் ஆடியோ டிரைவர் அப்பியர் ஆகலைன்னா உங்கள் லேப்டாப்புக்கு சூட்டபிளான ஆடியோ டிரைவரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ ஆடியோ டிரைவரை எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ப்ரௌசரில் உங்கள் லேப்டாப்புடைய பிராண்டை என்டர் பண்ணி டிரைவர்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஹெச்பி லேப்டாப் வச்சுருந்தா ஹெச்பி டிரைவர்னு சர்ச் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் டெல் லேப்டாப் வச்சுருந்தா டெல் டிரைவர்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஹெச்பி ஸ்க்ரீனில் உங்களுடைய ப்ராடக்டை செலக்ட் பண்ணுங்கள். தென் இங்கே உங்கள் லேப்டாப்புடைய சீரியல் நம்பரை என்டர் பண்ணுறதால உங்கள் மேற்கூடிய ப்ராப்பர் ஆடியோ டிரைவரை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் எல்லா லேப்டாப்லையுமே பேக் சைடில் லேப்டாப்புடைய சீரியல் நம்பர் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த சீரியல் நம்பரை இங்கே என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணுறதால லேப்டாப்புடைய எல்லா டிரைவருமே இங்கே விசிபிள் ஆகும். ஸோ இங்கே ஆடியோ டிரைவரை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணி உங்கள் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுறதால ஆடியோ டிரைவருடைய இஷ்யூ ரிசால்வ் ஆகும். அண்ட் இப்போது டெல் லேப்டாப்புடைய டிரைவரை எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிரைவர் அண்ட் டவுன்லோட் ஸ்க்ரீன்லேயும் டெல் லேப்டாப்புடைய சர்வீஸ் டேக் நம்பரை என்டர் பண்ணுங்கள்.
கேட்டகரியில் டிரைவர் கேட்டகரியை செலக்ட் பண்ணி நம்ம ஈஸியாக ஆடியோ டிரைவரை டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய லேப்டாப்புடைய பேக் சைடில் சீரியல் நம்பர் விசிபிளாக இல்லைனா இப்போ எப்படி லேப்டாப்புடைய சீரியல் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனில் wmic ஸ்பேஸ் bio ஸ்பேஸ் get ஸ்பேஸ் சீரியல் நம்பர்ன்ற கமாண்டை ரன் பண்ணுறதால சிஸ்டமுடைய சீரியல் நம்பர் இங்கே அப்பேர் ஆகும். ஸோ இங்கே அப்பேர் ஆகிற சீரியல் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சிஸ்டமுக்கு தேவையான எல்லா ப்ராப்பர் டிரைவர்ஸையுமே அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் இந்த கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிரைவரை இன்ஸ்டால் பண்ண அப்புறம் லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். சிஸ்டமுடைய ஆடியோ இஷ்யூ கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸை உங்களுடைய சிஸ்டமில் பண்ணியும் உங்கள் ஆடியோ டிரைவர் ஃபிக்ஸ் ஆகலைன்னா சிஸ்டமுடைய ஹார்ட்வேர் ஸ்பீக்கர் இஷ்யூ இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ சிஸ்டமுடைய ஸ்பீக்கரே இஷ்யூ இருந்தால் ஸ்பீக்கரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் ஆடியோ டிரைவர் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.